வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட் குறித்து கருத்துக்களை கேட்பதற்காக புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் ஏரி பூங்காவை வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 7,28,000 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 6 நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பினார். சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் 2026ஆம் ஆண்டின் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சி பகுதி வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து 4305 டன் நுண் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டு அரசு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் 10 நாட்களுக்கு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியை தொடர்ந்து தஞ்சை மாநகரில் மாபெரும் சோழ அருங்காட்சியகம் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. பிரபல சொகுசு கார் நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் இந்தியாவில் விமான என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 2,89,00,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இண்டிகோ நிறுவனமானது இந்தியா முழுவதும் தங்கள் அட்டவணையில் நாள் ஒன்றிற்கு 130 விமான சேவைகளை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,04,160 ரூபாயாகவும் 1 கிராம் 13,020 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 281 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் மருத்துவ இடங்களை அதிகரிக்கவும் டிசம்பர் 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்சி அருகே வனப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பயிற்சியில் பயன்படுத்திய வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று முதல் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவது நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தேச பாதுகாப்பில் சமரசம் கிடையாது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்து வருகின்ற 4 ஆண்டுகளுக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற இருந்த CA தேர்வானது ஜனவரி 19ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நிலத்தை சமன் செய்யும் பணியின் போது பழங்காலத்து குடுவையில் 86 தங்க நாணயங்கள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் மண்டலத்தில் பல்நோக்கு மைய கட்டிடத்தை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்தார். பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலைக்கு புதிய சிட்கோ தொழிற்பேட்டை உட்பட 6 புதிய திட்டத்திற்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இனி வாரம் 2 நாட்கள் முகாம்கள் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை காலத்தில் 332 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் 10 நகராட்சிகளுக்கான கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற உதவி பேராசிரியர்கள் தேர்வை 42,064 பேர் எழுதினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கலைஞர் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் திருக்குறள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை மாநிலம் முழுவதும் நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வைகை, பொதிகை, பாண்டியன், கொல்லம், உழவன் உட்பட 57 ரயில்கள் தைப்பூசத்தை ஒட்டி மேல்மருவத்தூரில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு நாடுகளில் இருந்து 24,600 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வருகின்ற டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் டிக்கெட்கள் இருந்தால் மட்டுமே திருப்பதியில் தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 12 கோடியில் 37 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சி மற்றும் உழவர் நல சேவை மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 கோடி யூனிட் மின் உற்பத்தி செய்து சூரிய சக்தியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை எட்டி இருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர், திருவண்ணாமலை உட்பட 5 மாவட்டங்களுக்கு 1338 டன் உரங்கள் ரயில் மூலம் காட்பாடிக்கு வந்தது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமண நிதியுதவி திட்டங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.